அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நவராத்திரியின் 2வது நாளான வெள்ளிக்கிழமையான இன்று வராகி அம்மனை நம்ம எப்படி வழிபட்டா நம்மளுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். நவராத்திரியினுடைய 2ஆம் நாளான இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 3ஆம் பிறையுடன் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் வராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்யறதால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதோட நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கும். அதே சமயம் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். இன்னைக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றியடையும். அதுக்கு உதவி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையை தான் இந்த ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நவராத்திரி அப்படின்னாலே அது முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மனுக்குரிய உக்ர தெய்வங்களுக்குரிய வழிபாடாக இருக்கும். அந்த வகையில் நம்ம வராகி அம்மனுக்கு இந்த வழிபாட்டை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வழிபாட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை நம்ம விடிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான நேரத்துலையும் பண்ணலாம். அதை விட சிறப்பான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு ராகு காலமான 10:30 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள இந்த வழிபாட்டை வராகி அம்மனுக்கு நம்ம செய்யலாம். அப்படி நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்தில் 5:30 மணி முதல் உங்களால் இயன்ற நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த வழிபாட்டுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க, பித்தளை தட்டை. அந்த தட்டில் நீங்கள் அரிசியை பரப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் வாசனை மிகுந்த உதிரி பூக்களை பரப்பிக்கோங்க. அதுக்கு நடுவில் வேப்பிலை இல்லைனா வெற்றிலை இல்லைனா அருகம்புல், அப்படி இல்லைனா மாவிலை, வில்வ இலை, இதில் ஏதாவது ஒரு இலையை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பச்சை, மஞ்சள், சிவப்பு போன்ற நிறத்தினாலான கண்ணாடி வளையலை வச்சுக்கோங்க. சுற்றி 6 என்ற எண்ணிக்கையில் வாங்கி வச்சுக்கோங்க. அது மாதிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பச்சை நிற வளையலை வைத்தால் பணவசியம் வருங்க. மஞ்சள் நிற வளையலை வைத்தால் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். சிவப்பு நிற வளையலை வைத்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த 3 நிறங்களிலும் வளையலை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதுக்கேற்ற நிறத்தில் நீங்கள் அந்த வளையலை வாங்கி அந்த பித்தளை தட்டில் நீங்கள் வச்சிடலாம். அதுக்கு நடுவில் ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்பது போல் நீங்கள் வராகி அம்மனை பிடிச்சு வச்சு குங்குமம் வச்சுக்கோங்க. இப்போது வராகி அம்மனுக்கு செவ்வரளி, செம்பருத்தி, மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூக்கள் இந்த மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. தங்களால் இயலும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேப்பிலை மாலை, மஞ்சள் மாலை, ஏலக்காய் மாலை, கிராம்பு மாலை, ஏதாவது ஒரு மாலை இதில் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அந்த தட்டில் அப்படியே மாலையாக வச்சிடலாம். அடுத்ததாக அம்மனுக்கு தீபம் ஏற்றணுங்க. இந்த தீபத்துக்கு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அதில் நவதானியங்களை பரப்பி வச்சுக்கோங்க. நவதானியம் கிடைக்காத பட்சத்தில் வெள்ளை மொச்சை பரப்பிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றி வைங்க. இன்னைக்கு அன்றைய நாளில் இந்த ஈவினிங்கில் மாதுளம் பழம், சுண்டல் வகைகள், பானகம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வச்சுருங்க. அடுத்ததாக வராகி அம்மனுடைய இந்த மந்திரத்தை 33 தடவை உச்சரிங்க. முடிஞ்சவங்க இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது குங்கும அர்ச்சனை செய்யுங்க, மஞ்சள் அர்ச்சனை செய்யுங்க, அல்லது மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். அப்படி மலர்கள் அர்ச்சனை செய்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு துளசியால் நீங்கள் அர்ச்சனை செய்கிறது சிறப்பு. இப்படி செய்து முடித்துவிட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க. மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய வளையலை எடுத்து வீட்டில் இருக்கும் பெண்கள் அணிந்துக்கோங்க. மஞ்சள் தனியாக எடுத்து வச்சு அதை தினமும் நெத்தியில் நீங்கள் இட்டுட்டு வாங்க. பெண்கள் தங்களுடைய முகத்தில் பூசிக்கொள்ளலாம். மற்ற பொருட்களை கால்படாதவாறு ஏதாவது ஒரு இடத்துல ஓடுற தண்ணியிலையோ நீங்கள் மரத்துக்கிட்டேயோ எதையாவது போட்டுருங்க. அந்த மாதிரி பாம்பு புத்து இருக்கிற இடத்துல அந்த ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு புற்றிற்கு பால் வாங்கி கொடுக்கறதால நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நீங்கிரும்னு சொல்லப்படுது. இந்த 33 தடவை சொல்லக்கூடிய அந்த பூஜைக்குரிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சம்யை நமக, ஓம் ஐம் க்ளௌம் தண்டநாதாய நமக, ஓம் ஐம் க்ளௌம் சங்கேதாய நமக, ஓம் ஐம் க்ளௌம் சமயேஸ்வரியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் வராகியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் போத் நமக, ஓம் ஐம் க்ளௌம் சிவாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் வார்த்தாலியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் மகாசேனாய நமக, ஓம் ஐம் க்ளௌம் ஆக்னா சக்ரேஸ்வரியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் அரிக்கின்யை நமக. நவராத்திரி சமயத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த முறையில் வராகி அம்மனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வராகி அம்மனுடைய அருள் அனைத்தும் நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நமக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலை சொல்லிட்டு இன்றைய பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு ராகு காலத்தில் எல்லாரும் இந்த பூஜையை பண்ணி வராகி அம்மனுடைய அருளாசியை பெறணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வராகி அம்மனுடைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.